பந்தம் அகற்றும் மணந்த குணப்பரப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமங்கள் இனத்தின் எவன்பால் தகவரமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தனுகுன்றேன். நிகழும் மங்களகரமான விசுவாவச வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தையோகமும் கூடிய சுபநாளில் ஆகஸ்ட் மாதம் 1/8/2025 மலர்கின்றது, பிறக்கின்றது. 8/8/2025 வரலட்சுமி நோன்பு. அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பூஜை. அதை நான் பின்னாடி உள்ள ஒரு பதிவில் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து 12/8 மகா சங்கட சதுர்த்தி. அதான் மகா சங்கட சதுர்த்திங்கிறது இந்த 11 மாதத்தில் நம்ம விநாயகப் பெருமானை போய் கும்பிடாட்டியும், தேங்காய் உடைக்காட்டியும், கற்பூரை ஏற்றாட்டியும், தோப்புக்கரணம் போடாட்டியும், இந்த வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் போய் ஒரு முறையாவது 7 சுற்றி 7 வாழைப்பழம் கட்டி போட்டு 7 கலச சம்பு தண்ணி ஊற்றி 7 தீபம் தேங்காய் நிலை வேற்றி அவரை அருகம்புல் மாலையை சாத்தி அவரை பிரார்த்தனை பண்ணி கொண்டால் உங்கள் வீட்டில் என்னென்ன தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் முற்றிலும் நீங்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு, ஐதீகம். அதுக்கு அடுத்தது நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இனிமேலாவது அதில் ஒன்றி தவறு பண்ணவங்க, அவங்க விட்டு போனவங்க, இல்லை வெளியூர் போனவங்க, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பினவங்க, இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை திருமணத்துக்கு ஏதாவது முக்கியமாக பங்கெடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலையாக போயிருப்பாங்கல்ல, அந்த வேலை காரணமாக அது தடைபட்டுரும். அப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கு 15/8/2025 கோகுலாஷ்டமி விடுதலை நாளும் சேர்ந்தாப்புல ஆடி கிருத்திகை. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய இந்த 1/8/2025 ஆங்கில மாதத்திற்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்க உள்ளோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாசம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேசம், உறவுகள், இந்த இது எல்லாத்துக்குமே எங்கே இருப்பது என்பதை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். தேடிக்கொண்டே இருப்பவர்கள். அந்த தேடிக்கொண்டே இருப்பதற்கான விடை நெருங்கிவிட்டது. தேடிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் கர்த்தா நம்மளிடம் மாட்டிக்கொண்டு விட்டார். யாரு? சனீஸ்வரர். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்கள் கொடுத்து வைத்தவங்க தான் கும்பராசி. அன்புனாலும் சரி, பண்புனாலும் சரி, கராராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சுயநலத்துடன் இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல நேரம், ஒரு எதிர்காலம் உண்டு என்பதில் மாற்று கருத்து துளியும் கிடையாது. கண்டிப்பாக உண்டு. இனிமேல் வரக்கூடிய நீங்கள் பட்ட இரத்த கண்ணீர் தேனாக பாகப்போடு நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாமே இன்பமாக மாறப்படுகின்றன. அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறீங்க. தாம்பு கயிறு மட்டும் மாட்டிட்டு இருக்குது, சுவிட்சிதம் போடலை. அப்படிப்பட்ட உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க, உங்கள் ஜனஜாத்தை எடுத்துக்கங்க. ஐயா சொல்லிட்டாரு, இந்த மாதத்துல இருந்தாவது, ஆடி மாதம் என்ற ஆகஸ்ட் மாதத்துல இருந்தாவது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டுங்கிறது உணர்வோடு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கும்பராசி நேருக்கு உங்கள் ஜனஜாத்தை எடுத்துக்கங்க. உங்களுக்கு வேண்டிய தொழிலை அகலக்கால் வைக்காதீங்க. நாராக இருந்தாலும் சரி, அது கருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, கிழங்கு சம்மந்தப்பட்ட தொழிலாக சரி, தேங்காய் சம்மந்தப்பட்ட தொழிலாக சரி, தென்னை மட்டையாக இருந்தாலும் சரி, ஆறு ஏரி குளம் குட்டையாக இருந்தாலும் சரி, செங்கல் சூளையாக இருந்தாலும் சரி, ஏஜென்டாக இருந்தாலும் சரி, சபதியாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தால், இப்படிப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை கடந்து விடக்கூடிய காலம் வந்துருச்சு. சொல்லுவாங்க, இந்த வந்துருச்சுரா, அந்த இடம் வந்துருச்சு, அங்கே பஸ்ஸு வரப்போகுது, வா நடந்து போவோம், வா இது சுமையை தூக்கிக்கிட்டு நம்ம போவோம், எங்கே பஸ் ஸ்டாண்டு தான் வந்துருச்சு, இந்த 2 நிமிஷம் தான், அந்த தெரிவு பற்றி ஒரு ஆலமரம், அந்த தெரிவுத்தை அரச மரம், அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விருட்சம், நம்பிக்கை ஊட்டக்கூடிய விருதுகள், நம்பிக்கை ஊட்டக்கூடிய விழுதுகள். அந்த சுட்டி காட்டி நம்ம பெற்றோர்கள் நம்மளை தைரியத்தை ஊட்டக்கூடிய குணங்கள் அப்படி கொண்டு போய் கொடுத்து கடைசியில் இந்த பஸ் ஸ்டாண்டான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு நம்மளை ஊட்டி வளர்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஒன்றும் செய்கிறதில்ல.
அப்படிப்பட்ட ராசிநாதன் 2ல் இருக்கார். ராசிநாதன் 2ல் இருக்கார், நல்லா வக்கரத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். மனைவிமார் துணைவிட்ட கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் குருபலம் இப்போ இருக்குது. இந்த குருபலம் உங்கள் ராசிக்கு 5ல் குரு இருக்கிறாரு, 9ஆம் பார்வை பார்க்குறாரு. 9ஆம் பார்க்கும்போது கொஞ்சம் அகலக்கால வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. பிள்ளையார் சொல்லியை போட ஆரம்பிங்க. ஏன்னா பாதச்சனி தானே நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு முறை பாதச்சனி போட்டால் நீங்கள் பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி பாட்டுவாங்க. 2வது உங்களுக்கு 7 கும்பத்திலேருந்து கும்பத்தில் கண்டிப்பாக ராகு கேதுகள் ரொம்ப அந்த ராகு கேது சர்ப்பசாந்திகள், சர்ப்பதோஷங்கள், நாகதோஷங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. திருப்பாம்புரம் போங்க, அந்த ஏரியா மக்கள் திருப்பாம்புரம் போங்க, இங்கே உள்ள மக்கள் திருநாகேஸ்வரம் போங்க, சென்னை பக்கத்தில் இருக்கவங்க காளகஸ்திக்கு போங்க. எங்கேயுமே போக முடியலைங்க, அவ்வளோ தூரம்லாம் எங்களுக்கு வசதி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கே தாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம். அப்படி வீட்டில் உட்காந்து அந்த நாதனை வழிபடுங்க. எந்த நாதன்? விநாயகப் பெருமான் நாயகன். வீட்டில் உட்காந்து விநாயகப் பெருமானை வழிபடுங்க. எல்லாமே வேண்டுவதை கொடுப்பார். வேண்டுவற்றை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். விநாயகப் பெருமானை கொண்டுங்க. நிச்சயமாக எல்லாமே கற்பனைக்கே எட்டாத கடவுள் கணபதி தான். கணங்களின் தலைவன் கணபதி தான். இறைவனுக்கு இறைவன் கணபதி தான். 33 கோடி தேவருக்கு மூத்தவர் கணபதி தான். அப்போ அவரை தவிர வேறு என்ன நம்ம கொண்டு போகிறோம்? அவரை வணங்கி கொண்டு வந்தால் இந்த ராகு கேதுக்குள்ளேயே சர்ப்பம் பூநூலாக போட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் யாருன்னா மாணிக்க விநாயகப் பெருமான், மலைக்கோட்டை விநாயகப் பெருமான், பிள்ளையார்பட்டி என் கற்பகத்தை கொடுக்கக்கூடியவர். அற்புதமான திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், இந்நாளின் மன்னன்பால் என்று கற்பகத்துக்கு மகாலட்சுமி முழுக்க வாசம் செய்யக்கூடிய அந்த கற்பக பிள்ளையார்ட்டு போங்க. பிள்ளையார்பட்டிக்கு போங்க, பாஸ்போர்ட் எடுங்க. கும்பராசி ஒரு நாளாவது ஒரு இன்றைக்காவது வெளிநாடு போகணும். வெளிநாடு போக மறந்துடாதீங்க. கும்பராசினர்களுக்கு கொஞ்சம் தாமத திருமணங்களை கொஞ்சம் சுனைக்கங்க, கொஞ்சம் பாருங்கள், ரொம்பலாம் பார்க்க வேண்டாம். ஏற்கனவே கும்பராசி இருக்கவங்க 30 வயசுக்கு மேலே தான் இருப்பீங்க. 30 வயசுக்கு மேலே இருப்பீங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிக்குதா, மாப்பிள்ளை பொண்ணு பிடிக்குதா, ஆயுள் காலம் நல்லா இருக்குதா, எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. என்ன வேலை வேணாலும் செய்யலாம். அதுக்கு திருமணத்திற்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? திருமணங்கிறது முக்கியம் இல்லையா? உத்தியோகத்தை சம்பாதிச்சு எங்கே கொண்டு போக போகிறோம்? அதை எங்கே கொண்டு போய் செலுத்தணும்? எத்தனை நாளைக்கு தாயிட்ட கொடுப்போம், எத்தனை நாளைக்கு தகவல்கிட்ட கொடுப்போம்? அதுக்கடுத்து வர ஜென்ரேஷன் யாரு? இதெல்லாம் நினைந்து உருகி மனம் வெந்து போய் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இப்போ இந்த பாதச்சனி பயனுள்ள சனியாக மாறும். ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு நீங்கள் போயிட்டு வாங்க. திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் திருப்பதியில் அதுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் சுபிட்சத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.